தெலங்கானாவில் பட்டப்பகலில் இளைஞர் ஒருவரை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெண் ஒருவருக்காக ஆட்டோ ஓட்டுநர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் கொலையில் முடிந்ததன் பின்னணி என்ன? ஒரே பெண்ணை இருவர் காதலித்த விவகாரத்தில் ஆட்டோ டிரைவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்படும் கொடூர காட்சிகள்தான் இது. பட்டப்பகலில் அரங்கேறிய பகீர் சம்பவத்தின் பரபரப்பு பின்னணி என்ன? தெலுங்கானா மாநிலம் ஹனுமகொண்டா அருகே உள்ள மணிகொண்டா பகுதியைச் சேர்ந்தவர் 35 வயதான ராஜ்குமார். அதே பகுதியைச் சேர்ந்தவர் 50 வயதான வெங்கடேஸ்வர்லு. இருவரும் ஆட்டோ ஓட்டி பிழைப்பை நடத்தி வந்த நிலையில் கணவரை இழந்த லாவண்யா என்ற பெண்ணை காதலித்து ரகசிய உறவில் இருந்து வந்தனர். ஆட்டோ ஓட்டிய நேரம் போக அடிக்கடி இருவரும் அப்பெண்ணிடம் நேரம் செலவிட்டு வந்தனர். ஒரு கட்டத்தில் லாவண்யாவை திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்த ராஜகுமாருக்கு அப்பெண்ணுடனான வெங்கடேஸ்வர்லுவின் காதல் கதையும் தெரிய வந்தது. சம்பவத்தன்று நேரில் சந்தித்துக் கொண்ட இருவரும் லாவண்யா தனக்கு மட்டுமே சொந்தம் என்று கூறிக்கொண்டு மோதலில் ஈடுபட்டனர். ஆட்டோ ஸ்டாண்ட் அருகே நடந்த வாக்குவாதத்தில் திடீரென ஆத்திரமடைந்த வெங்கடேஸ்வர்லு தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ராஜ்குமாரை பலமுறை குத்தியுள்ளார். இதை பார்த்த அப்பகுதி மக்கள் தடுக்க முயன்று முடியவில்லை. இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த ராஜ்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பட்டப்பகலில் அரங்கேறிய இக்கொடூர சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் போலீசார் விரைந்து வந்தனர். ராஜ்குமாரின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை செய்துவிட்டு தப்பியோடிய வெங்கடேஸ்வர்லுவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரே பெண்ணை இருவர் காதலித்த விவகாரத்தில் கத்தியால் குத்தி ஆட்டோ ஓட்டுநர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தெலுங்கானாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.